கொல்லிமலை எல்லாருக்குமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மர்மங்களும் வினோதமான விஷயங்களும் யாருக்கும் தெரியாது. அதோட பேரே கொல்லும் மலை, மவுண்டைன் ஆஃப் டெத். இதுதான் காலப்போக்கில் மருவி கொல்லிமலை அன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. கொல்லிமலை வினோதமான மரங்கள், செடிகள் மற்றும் மூலிகைகளால் ஆனது. இங்கே இருக்கக்கூடிய ஜோதிப்புல் அப்படின்னு ஒரு மூலிகை இரவு நேரத்தில் மின்னக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதை எடுக்கணும்னு சொல்லி போகிறவங்கள காட்டோட நடு ஆழம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் சிரிப்பு சத்தங்கள் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. ஆகாய கங்கை, இதை பேயருவின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் இருக்குமா. மாலை 6 மணிக்கு மேலே இங்கே ஒரு விதமான அலறல் சத்தமும் யாரோ கூப்பிட்ற மாதிரியான சத்தமும் கேட்குறதா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? புராண கூற்றுப்படி சித்தர்கள் இங்கே தவம் செஞ்சதாகவும் அதுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெண் சிலையை உருவாக்குனதாகவும் அந்த சிலை ரொம்பவே அழகாகவும் இருக்குமா. மலை ஏறக்கூடிய பயணிகள் அந்த சிலையோட அழகுல மயங்கி அந்த சிலை பக்கத்தில் நெருங்கும் போது அந்த சிலை அவங்கள கொன்றுடுமா. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மர்மமான விஷயம் என்னன்னா, 70வது கொண்டை ஊசி வளைவில் இரவு நேரத்தில் சில பெண் உருவங்கள் தெரிகிறதாகவும் அதனால் நிறைய விபத்துக்கள் இங்கே நடைபெறுது. 2004 இந்த 70வது கொண்டை ஊசி வளைவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.